யார் இருக்க முடியும் சுவாமி? உம்முடைய மகத்துவ ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. தலைமுறை தலைமுறைக்கும் உம்முடைய மகத்துவமான வல்லமையை நாங்கள் தெரிவிக்கும்படி எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறேன். நீர் ஒருவரே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் படைத்தவர் என்பதை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் நிரூபித்து வந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் உயிருள்ள தேவன் என்று எங்கள் இருதயம் நம்பும்படி வார்த்தை அனுப்பி எங்களை நம்ப செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எங்கள் தேவன் எங்களுக்கு செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளை சுமக்கிறது போல இந்த புதிய ஆண்டின் 2 மாதங்களை முடிக்கும்படி நீர் கிருபை செய்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது உமக்கு பிரியம் என்று சொல்லி எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழியில் எல்லாம் நீர் நீதி உள்ளவர், உம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீர் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடினால் நாங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலே நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று எழுதப்பட்டபடி நாங்கள் கலிகூறவும் மகிழ்ந்துமை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீதியான நேரங்களிலே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திருஅவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருமையடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருமையடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்யதியேவா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்யதியேவா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஆமென். என் இயேசு நாயகரே வாருமையா, என் பிரியமே என் இயேசு நாயகரே வாருமையா, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே, என் இயேசுவே வானமே
நாயகரே வாருமையா என் பிரியமே என் இயேசு நாயகரே வாருமையா என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே என் இயேசுவே வானமதில் வேகம் வாருமையா என் இயேசுவே வானமதில் வேகம் வாருமையா மத்தியவானில் விண்ணக தூதருடன் வருநேரம் மத்தியவானில் விண்ணக தூதருடன் வருநேரம் எனக்கு காயமடைந்த பொன்முக முத்தம் செய்திட எனக்கு காயமடைந்த பொன்முக முத்தம் செய்திட தண்ணீர் தேடி எங்கிடும் மான்களை மாறுகிறே தண்ணீர் தேடி எங்கிடும் மான்களை வாஞ்சிக்கிறே என் இயேசுவே என் இயேசு நாயகரே வாருமையா என் இயேசுவே என் இயேசு நாயகரே வாருமையா என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே என் இயேசுவே வானமதில் வேகம் வாருமையா என் இயேசுவே வானமதில் வேகம் வாருமையா வெண்பத்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுந்தருடன் வெண்பத்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுந்தருடன் சேரின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட சேரின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட புத்தியுள்ள கண்ணீரை போல நானும் ஆயத்தமே புத்தியுள்ள கண்ணீரை போல நானும் ஆயத்தமே புத்தி உள்ள கன்னிகள் தங்களோடு கூட எண்ணெயையும் கொண்டு சென்றார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ற எண்ணெய் எப்பொழுது நீங்கள் நானும் ஆவியானவராலே நடத்தப்படும் பொழுது அவருடைய எல்லா மன விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னெல்லாம் வச்சுக்கிறாரோ அது ஒன்று விடாமல் நீங்கள் அனுபவிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தும்படியாக தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்கணும். புத்தி உள்ள கன்னிகை, புத்தி உள்ள கன்னிகை, புத்தி உள்ள கன்னிகை. ஸ்தோத்திரம். புத்தி உள்ள ஒரு கன்னிகை. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவர்கள் எங்களை கீழே இழுக்கும் பொழுது நாங்கள் ரொம்ப மிகவும் விழிப்பாக ஆவியானவரை ஃபோக்கஸ் பண்ணும்படியாய் நீர் விரும்புகிறீர். ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு வாழும்படிதான் நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார்.
நடத்துவார் என்று சொல்லி அந்த தேற்றரவாளன் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவ தண்ணீராய் இருக்கிறவர். இந்த ஜீவ தண்ணீராய் இருக்கிறவர் தான் எண்ணெயாய் அன்றைய நாளிலே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் தங்களோடு கூட எண்ணெயை கொண்டு சென்றார்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் ஆவியானவரோடு கூட தான் நடக்க வேண்டும். ஆவியானவரோடு கூட தான் வழிநடத்தப்பட வேண்டும். ஆவியானவரோடு கூட தான் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவருடைய வழிநடத்த தான் உங்களுக்கு வர வேண்டும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கேதானே உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு. ஆவியானவர் தானே இந்த வார்த்தையினுடைய அஸ்திபாரமாய் இருக்கிறவர். வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர், வார்த்தையை கனப்படுத்துகிறவர், வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறவர், வார்த்தையான கிறிஸ்துவை உயர்த்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறவர். இந்த ஜீவன் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய ஆவியை உணர்ந்து ஆவியினாலே யாரெல்லாம் நடத்தப்படுகிறோமோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லிக்கொள்ளலாம், நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த நாளிலே நாம் மனம் திரும்புவோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவரோடு நான் நடைபோடுகிறேனா? பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தும்படி நான் என்னை அவருக்கு அலோ பண்ணியிருக்கிறேனா? நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஏக்கமாய் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் எங்களுக்குள் பாய்ந்து ஓடும்படி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாகத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் இந்த தண்ணீர் எவ்வளோ ஆசையாக குடிப்பானோ, இந்த மானானது நீருடைய வாஞ்சித்து எப்படி ஓடி ஓடி கதறி ஓடுமா, அப்படி போல உங்களை ஆத்துமா பரிசுத்த ஆவியானவருக்கு எங்கே இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு எங்கே இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரை வேதம் நன்மை என்று சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்ட இடத்துல நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மைதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்கள் வாழ்க்கையில நன்மை மட்டும்தான் நடக்கும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூறாவளி காற்றுகள், எத்தனை ஹார்ட்ஷிப்ஸ், சஃபரிங்ஸ் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துவார். ஒன்று உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஒன்று உங்களை கீழே இழுத்து செல்லவே முடியாது. நீங்கள் எல்லாவற்றும் அலைகளுக்கு மேலாக நீங்கள் எழும்புவீர்கள். அலைகளின் மேலே நடந்தவர் உங்கள் கரத்தை பிடித்து அந்த அலைகளுக்கு மேலாக உங்களை நடத்தி செல்வார். பொங்கி எழுகிற அலைகளை பார்த்து இறையாதே என்று நீங்கள் சொல்லும்படி உங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய மகத்துவங்களை எங்களுடைய வாய் புகழட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் உம்மை நம்பட்டும் ஆண்டவரே. தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கொண்டாட்டமான ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபாதார பலியாய் எங்களுக்கு கிருபை ஊற்றி ஊற்றி கொடுத்தவரே, இந்த விலகாத கிருபைக்காக, நித்திய நித்திய கிருபைகளுக்காக, மாறாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் நீர் கிருபையை ஊற்ற முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் நீர் கிருபை ஊற்ற முடியும். நான் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். நான் எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். இரக்கம் உள்ளவர்களுக்கு, தயவு உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஊற்றி கொடுக்கிறவர் கிருபையை. கிருபை, இந்த கிருபைதான் உங்களை தாங்க வேண்டும். இந்த கிருபைதான் உங்களை நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த அளவற்ற சிநேகத்தோடு உங்களை ஒட்டி அவரோடு வாழ வைக்க முடியும். அவரை இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தலைக்கீழ் நின்றாலும் உங்களால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. உங்களால் அவருக்காக பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு செட் அப்பார்ட் லைஃப்குள்ள நீங்க வர முடியாது. ஒரு வேறுபட்ட, ஒரு முன்குறிக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷனை நீங்க வாழ முடியாது. நீங்க எவ்வளவு விரும்பினாலும், விரும்புகிறதுனால அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் தான் எல்லாம் ஆகும். உங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, உங்கள் பலத்தினால் அல்ல,
ஆவியானவரால் தான் எல்லாம் ஆகும். கிறிஸ்துவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவராலே எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் எங்களை அறியாமலே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துவோம். ஆண்டவரே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் படைத்த தேவனின் ஒருவரே கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளிலே உங்களுடைய பாதத்திலே வந்து எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய அவபக்திகள் எல்லாம் நீங்கட்டும். உம்மோடு நாங்கள் எப்பொழுதும் ஒப்புரவாக கூடிய ஒரு வாழ்வு வாழட்டும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் புத்திரர்கள் ஆனால் நீங்கள் பிள்ளைகளும் ஆமே, நீங்கள் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரரும் ஆமே. அவருடைய சுதந்திரத்தை மாத்திரம் நாம் அனுபவிக்க ஆசைப்படுகிறோம். அவருடைய சுதந்திர வீதத்திலே அவர் நமக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவருடைய சுதந்திரமாய் வாழ்வதற்கு, அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு ஆவியானவர்களை நடத்தப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பேசும். குமாரன் விடுவித்தால் ஒழிய நாங்கள் விடுதலை அடைய முடியாது. ஹல்லேலூயா. உடைய வார்த்தை அனுப்பி எங்களிடத்தில் பேசும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். நாங்கள் தாகமாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் எங்களுக்குள் வழிந்தோடும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நீதியான நேரங்களிலே நீர் பொறுப்பெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நாளா தேவனுடைய வார்த்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை குறித்து பார்க்கணும். எல்லாம் பைபிள் படிச்சியா பைபிள் படிச்சியா அப்படின்வாங்க. நான் கொஞ்ச நாளா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பைபிளில் கர்த்தரை கண்டுபிடிச்சான்னு இனிமே கேளுங்க. ஆமென். அதை யாரை கண்டுபிடிக்க வைப்பா? பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியானவர் இல்லாமல் இந்த வார்த்தை உங்களுக்கு புரியவே புரியாது. பாருங்க, எவ்வளோ 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே இதே பைபிளை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. இதுலேருந்து தான் நிறைய ஊழியக்காரர்களும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பெந்தகோஸ்தே சபை வருவதற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சபைகள்லாம் இருக்குது, திருச்சபைகள்லாம் இருக்குது. ஏன் ஒரு எழுப்புதல் வரல? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வரல? வார்த்தையினுடைய ஆத்தர், த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானவர். இந்த ஆவியானவர் தான் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை சும்மா குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன் மாதிரி படிக்க முடியாது. பைபிள் படிச்சானா படிச்சுட்டேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை. இனிமேல் நீங்கள் எப்படி படிக்கணும், நீங்கள் ஒவ்வொரு எப்படி இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் லைஃப்பில் இருக்கணும். ஆமென். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்களுக்கு என்ன தான் வேணும்? அஸ்திபாரம் ஆவியானவர் தான் வேணும். அந்த வார்த்தை புரிய வைக்கிற ஆவியானவர். வார்த்தையை படித்தாதான் அது உள்ளே இருக்கிறவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். அது உள்ளே இருக்கிறவரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலன்னா இந்த உலகம் உங்களை ரொம்ப அழிச்சிடும். இந்த உலகம் உங்களை ஏமாத்திடும். உறவுகள் உங்களை நசிக்கணும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்களுக்கு அன்பாக நான் சொல்கிறேன், என்ன நடக்குது இந்த உலகத்துலன்னு உங்களெல்லாம் நம்மளுடைய ஞானத்துலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தில் தான் நம்ம சரியாக வாழ முடியும். ஆமென். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால். அப்படின்னா என்ன ஆகையால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய சொல்றாரு. ஆமென். அப்படிதானுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா மேத்யூ 7th சாப்டர்ல என்னெல்லாம் இருக்குன்னு? என்ன இருக்குது? சும்மா சொல்லுங்க. ஒரே ஒரு கீவேர்டு சொல்லுங்க. இடுக்கமான வாசல். ஃபண்டாஸ்டிக். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு அதுக்கு பின்னாடி இதெல்லாம் செய்யாம நீ என்ன அந்த கேளுங்கள், தட்டுங்கள், அப்புறம் அது தேடுங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு வசனம் வருது. அதுக்கு கீழே கேட்கிறவனு பெற்றுக்கொள்கிற அங்கே வருது. நல்லா கவனிச்சிங்கன்னா அது வாசிக்கலாமா வேணா? 7:7 அதுக்கு கீழே இல்லை, இன்னும் கீழே வரலாம். அந்த 2 வசனத்தை விட்டுருங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு
நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமோ. பாருங்க, அதிக அப்ப எதை கேளுங்கள்னு சொல்றாருங்க. சும்மா அப்படியே ஓப்பனா பேசுங்க. எதை கேளுங்கன்றாரு? நன்மையை கேளுங்க. இப்போ நீ கேளு, தட்டு, தேடு, எதை தருவன்றாரு? அந்த நன்மையானதை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? இதே லூக்கால இதே வார்த்தை எங்க வருது தெரியுமா உங்களுக்கு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு இதுல? பரிசுத்த ஆவியானவரை நீ கேட்டனா, அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளேயே உன் வாழ்க்கை கேளுங்கன்னு நம்ம என்ன கேட்போம்? வீடு கேட்போம், இல்ல? தப்பு கிடையாது. வேற என்ன கேட்போம்? எல்லாமே அவர்கிட்ட கேட்போம். வீடு கேட்போம், பணம் கேட்போம், படிப்பு கேட்போம், சம்பளம் கேட்போம், சம்பள உயர்வு கேட்போம், திருமணம், மகள் திருமணம், குடும்பத்துல என்னென்ன காரியத்துக்கெல்லாம் என்ன சொல்றாரு? நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. நீங்க நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே கேளுங்கள்னு சொல்லிருக்கிறாரு, கேளுங்கள்னு சொல்லிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ கேளுங்கள் அப்படின்னா அப்ப இப்ப எதை தான் கேட்கணும் சொல்லுங்க? அதுலதான் பாருங்க, இந்த நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிற இடத்துல லூக்கா 11:13 என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நன்மை தான் என்னது? அப்ப கேளுங்கள்னா எதை கேட்கணும்? கேளுங்கள்னா எதை கேட்கணும்? என்னைக்காவது இந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்காத எஸ்ஐக்கான சொல்லுவாங்க பாருங்க, நீங்க படிக்க படிக்க அதுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகள் உங்களுக்கு தெரியும். ஆமென். ஆவியானவர் சொல்லுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்க இடத்துல வந்துட்டாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா எல்லா நன்மையும் வரும். பரிசுத்த ஆவியானவர் தான் சினானிம் எதுக்கு? நன்மைங்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, மேத்யூலயே. பாருங்க, கவுண்டிங் டவுன். ரொம்ப நீங்க இதெல்லாம் பைபிளை சும்மா காதுல வாங்கிட்டு போறதுன்னா சர்ச்சுக்கு போகாம தூங்குங்க. புரியுதுங்களா? ஒன்னும் யாரும் உங்களை ஸ்கேல் எடுத்து அடிக்கவே மாட்டாங்க. கர்த்தர் அடிக்க மாட்டாரு. கர்த்தர் அடிக்கவே மாட்டாரு. புரியுதுங்களா? ஆனா வாடுற வாழ்க்கை ருசியா இருக்கணும்னா சத்தியத்தை அறியணும். எதை கேட்க சொல்லிருக்கிறாருமா? இல்ல இல்ல, எதை கேட்க சொல்றாரு? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லீங்களா? ரெண்டாவது என்னது? ஆதலால் இல்லம்மா, என்ன ஆதலால்? நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டனா என்ன நடக்கும் பாருங்க. ஆதலால் இப்ப பாருங்க, நமக்கு அவங்க இதை செய்யல, இவங்க இதை பண்ணல, அவங்க நமக்கு இது செஞ்சிருக்கலாம், அது பண்ணிருக்கலாம்னு சொல்றோம்ல, அதுக்கு சொல்லி கொடுக்குற. நீ பரிசுத்த ஆவியை பெற்றுட்டனா மனுஷன் இதை என்ன செய்யணும் நீ விரும்புறியோ முதல்ல நீ அதை செய்வ. ஆமென். என்னதுங்க? என்ன செய்வோம்? மனுஷர் இதை செஞ்சா நல்லா இருக்கும்ன்றோம்ல, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை அவங்ககிட்ட எதிர்பார்க்கறியோ முதல்ல நீ அதை ஃபர்ஸ்ட். நம்ம என்ன செய்வோம்? அவங்க செய்யணும்னு சொல்லுவோம்ல. பைபிள் சொல்லுது, இந்த கேட்கறது யாரை தான் கேட்கணும்? தேடும் போது யாரை தான் தேடணும்? அப்புறம் தட்டிக்கிட்டே இருக்கிறது யாரால தான்? யாரை பெற்றுக்கொள்றதுக்கு தான்? அப்ப பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு எல்லாமே நன்மை தான். அப்ப நன்மை வந்தா ஒருத்தவங்க இதை செஞ்சாங்க, அதை பண்ணாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல முடியாது, முடியாது. ஆமென். ஆதலால்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, என்ன அழகா. நீ மனுஷன் என்ன செய்ய நீ விரும்புறியோ அதை நீ முதல்ல செஞ்சிடுவேங்கிற. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் தான் சொல்றாரு, ஆகையால் இல்லம்மா 24 இந்த வார்த்தைகள். எந்த வார்த்தைகள் அப்பா? எந்த வார்த்தைகள்? இந்த வார்த்தைகள் அந்த சாப்டர்ல. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகள், நான் சொல்லி இந்த வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? என்ன வார்த்தைகள்? கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இன்னும் நீங்க அதுக்கு முன்னாடி அந்த கேளுங்களுக்கு பின்னாடிலாம் நீங்க வந்தீங்கன்னா அதே அதிகாரத்துல இருக்குது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். என்ன வாசல்? இடுக்கமான வாசல். யாராவது நெருக்கமான ஒரு வாசலுக்குள்ள போக விரும்புவாங்களா? விரும்புவாங்களா? இந்த ட்ராலி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், இந்த வசனம் எனக்கு நினைப்பு வருது பாருங்க. எடுத்து போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் ஸ்லோவா போறாரு, நான் உடனே அவரை பைபாஸ் பண்ணி அவரை இது பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், தாண்டி அந்த நெருக்கத்துல போக எனக்கு
ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட அந்த இடத்துல அந்த நெருக்கத்தில் எனக்கு இருக்க பிடிக்கல. உடனே அவரை தாண்டி அந்த இதில் போயிட்டு அப்புறம் அந்த எக்மோரெல்லாம் இப்போ இப்படி அகலமாக இருந்து அப்புறம் கொஞ்சமான இடத்துல போகிற மாதிரி வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா அதெல்லாம்? அப்போ இவர் ஸ்லோவாகவே போயிட்டுருக்கிறாரு. கொஞ்சோண்டு இடம் இருக்குது, டக்குன்னு இவரை தாண்டி இப்படி போகிறேன். நான் ஃபாலோவராக இருக்கிறேன் மற்றவங்களுக்கு. நான் போனோடனே எனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் அவர் ஸ்லோவாக இருக்கிறவர் ஓவர் டேக் பண்ணுறாங்க. யாருமே நெருக்கத்தில் போக பிரியப்படவே மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியா நீ பிரவேசி. அல்லேலூயா. அவங்க என்ன செய்யணும்னு விரும்புறாங்களோ அதை நீ முதல்ல செய்யுங்கிறது இடுக்கமான ஒரு வாசலுங்க அது. ஹலோ, இடுக்கமான வாசல் ஏன் அங்க கோட் பண்றாரு? நீனா அந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க முடியாது. ஆமென். எதை அவங்க மற்றவங்க செய்யறாங்களோ அதை நீ முதல்ல செய்யுங்கிறது ஒரு இடுக்கமான வாசல். அது செய்ய முடியுமா நம்மளுக்கு? அவங்க அன்னைக்கு இதை செஞ்சாங்க, இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். இதெல்லாம் இந்த மேத்யூ 5, 6, 7 இந்த 3 சாப்டரும் மலையில பேசுனது. ஆமென். மவுண்டன் செர்மன் ரொம்ப கீவேர்ட்ஸ் அதில் இருக்கு. அந்த 3 சாப்டரையுமே நீங்கள் உட்காந்து வாசிச்சா அந்த ஹோல் பைபிளுக்கே வேண்டிய அனைத்தும் இருக்கு. உங்களுக்கு ஹோல் பைபிளே புரிஞ்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க அநேகர் என்ன செய்யறாங்களா? அதை வாசிக்கலாமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். பாத்தீங்களா? கேட்டுக்கு போகணும்னா எப்படி இருக்கும்? அந்த வாசல் விசாலமா இருக்கும், வழி விசாலமா இருக்கிறது, ரொம்ப அகலமா இருக்கும், ஃப்ரீயா போயிடலாம். அதோட எண்ட் ரிசல்ட் என்ன? அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதன் வழியா பிரவேசிக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் எதன் வழியா போறாங்க? அகலமான பாதையில போறாங்க. அதோட எண்ட் ரிசல்ட் டெஸ்டினேஷன் என்ன? கேடு. அந்த டெஸ்டினேஷன் என்னங்க? கேடு. ஆனா இடுக்கமான வாசல் வழியா நீங்க பிரவேசிக்கும் பொழுது ஜீவனுக்கு போகிற வாசல் அது. ஆமென் சொல்லுங்க. அது என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஜீவ ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த மாதிரிலாம் டீச்சிங் கொடுத்துட்டு தான் சொல்றாரு இந்த 24ல வந்து, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை தயவுசெய்து இந்த சாட்ல ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. இடுக்கமான வாசலையும் இந்த கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள்ங்கிறது எதை? அதுதான் என்ன உங்களுக்கு? அவ்வளோதான். அந்த நன்மைங்கிற பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது லைஃப் பார்ட்னர், அதுதான் இருக்குது சேலரி, அதுதான் இருக்குது ஜெனரேஷனல் பிளெஸிங். ஆமென். அதுதான் எவ்ரிதிங் இஸ் தேர். ஆமென் சொல்லுங்க. அவ எது முக்கியம்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் இல்லைன்னா நம்ம விடுதலை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை வசனத்தின்படினாலும் ஒண்ணுமே இல்லை உங்க வாழ்க்கையில. ஏசு எவ்வளவு அழகா சொல்றாரு, நான் போய் ஒரு தேற்றரவாளன் அனுப்புறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்கும் நடத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை நினைப்பூட்டுவார், உங்களை நினைப்பூட்டுவார், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வசனத்தை கேட்டுங்கிறத நம்ம இப்ப கேட்க போறோம். ஆகல் இந்த வசனங்கள், இந்த வசனம்னா என்னதுமா? 7லேருந்து இப்படி படிச்சுக்க பாருங்க. இப்ப வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. ஆகையால் ஆரம்பிக்குதுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வசனத்தின்படி கேட்டீங்கன்னா அவங்களை யாருன்னு சொல்றாரு ஆண்டவர் பாருங்க. வாசிக்கலாமா? ஃபுல்லா வாசிங்கது. ஆகையால் இந்த வார்த்தைகளை கேட்டு இங்க பாருங்க, கேட்டுட்டு போறவன் எவனோ கிடையாது, இல்லைன்னா பைபிள்ல கேட்கிறவன் எவனோன்னு சொல்லல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேட்டு இவைகளின்படி, எல்லாரும் சொல்லுங்க, இவைகளின்படி செய்கிறவன். என்ன செய்ய சொல்றாரு உங்களை? சொல்லுங்க, என்ன செய்ய சொல்றாரு? என்ன செய்ய சொல்றாரு? 10 கிலோ வெயிட்ட தூக்கி உங்க தலையில வைக்கிறேங்கிறாரா? சொல்லுங்க, என்ன செய்ய சொல்றாரு? பரிசுத்த ஆவியை கேட்க சொல்றாரு. பரிசுத்த ஆவியை கேட்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு? வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதுக்குள்ள இருக்கிறாரு? நல்லது. அந்த பைபிளுக்கு என்ன பேர்? திருமறை. மறைந்து கொண்டிருக்கிறார் திருவாளர். ஆமென். இதுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்காரு. பேர் என்ன? திருமறை. மறைஞ்சிட்டு இருக்கிறார். வார்த்தையின் வடிவத்துல மறைஞ்சிட்டு இருக்கிறார். அவருடைய எண்ணங்கள், யோசனைகள்லாம் உங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள்லாம் என்ன வடிவத்திற்கு? வாக்குத்தத்தங்களா இருக்கு. இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதா எனக்கு பிரியம்,
அல்லேலூயா. உன்னை தலையா வைப்பேன், உன்னை மேலா வைப்பேன், உனக்கு ஒரு குறையும் செய்ய மாட்டேன். இதெல்லாம் வந்து எதுக்குள்ள இருக்குதுன்னா அந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தைகளை கேட்டு நில்ல, கேட்டு அதன்படி நடக்கிறவன். சொல்லுங்க எல்லாரும், நடக்கிறவன், செய்கிறவன். என்ன இருக்குது அதுல? எவனோ. சொல்லுங்க எல்லாரும், எவனோ. எவனோ சொல்லுங்க எல்லாரும், எவனோ. ஜான் காஸ்பல் 3:16 சொல்லுங்க. ஜான் காஸ்பல் 3:16. விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கிறவன் அந்த எவனோ தான் இந்த எவனோ. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எவனோ தான் இந்த எவனோ. அந்த எவனோன்னு எழுதப்பட்டதுக்கு தான் நம்ம இத்தனை பேர் என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே அந்த எவனோ அப்படின்னா அதுல எல்லாருமே நம்ம அடங்குறோம். ஆமென் சொல்லுங்க. அதே 3:16 சொல்லப்பட்ட எவனோ தான் இந்த என்னது மாதிரி மேத்யூ 7:24 அதே எவனோ தான். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் அப்படியே வச்சுங்க. மார்க் 11:23 வாசிங்க. எவனாகிலும். அல்லேலூயா. இல்ல அந்த எவனோ தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். எவனோ சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல வராரு? நீ யாரா இருந்தாலும் சரிதான். ஆமென். எந்த ஊர்க்காரங்களா இருந்தாலும் சரிதான், எந்த ஜாதிக்காரங்களா இருந்தாலும் சரிதான், மனுஷனா இருந்துட்டேன்னா அதான் எவனோ. ஆமென் சொல்லுங்க. எனக்கெல்லாம் செய்வாரா? எவனோ. எப்படி எழுதிக்கிறார் பாத்தீங்களா? எவர்களும் கூட இல்ல, எவனோ. ஆமென். இந்த எவனோ ஒண்ணுதான். அந்த ஜான் 3:16 வர எவனோ ஒண்ணுதான். அதே எவனோ அப்படிங்கிறது தான் மார்க் 11:23. அப்ப காட் அந்த அளவுக்கு இறங்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை நீ யாரா இருந்தாலும் நான் உனக்கு என்ன செய்வேன்? பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா அதன்படி ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில மிஸ்டேக் நடக்காது. ஆமென். எப்படி இந்த கஷ்டத்துல விழுந்தேன்னு தெரியல, எப்படி நாங்க இந்த கடன் பட்டோம்னு தெரியல, எப்படி போய் இப்படி சிக்கணும்னு தெரியல, நம்ம என்ன செய்வோம்? சேட்டன் என்ன பண்ணுவோம்? ட்ரிஃப்ட் பண்ணிடுவோம், காலை வாரி விட்டுருவோம், சரிக்கி விட்டுருவோம். பைபிள் படிக்கிறவங்கள அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பைபிள் படி நடக்கிறவங்கள அவனுக்கு பிடிக்கும். ஆமென். புரியுதா நான் பேசுறது? தலைமாட்டில் வச்சுக்கிறது, நெஞ்சில் வச்சுக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் அவனுக்கு சிரிப்பா இருக்கும். இதன்படி நீங்க நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இவைகளின் படியெல்லாம்ங்கிறது அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இப்போ பேசிக்கலா இந்த சாப்டர் யாரை ஹைலைட் பண்ணுதுன்னா the spirit of God. ஆமென். ஹalleluya. அப்ப நடக்கிறவன் எவனோ அடுத்து அவனை கண்மலையின் மேல் சொல்லுங்க. கண்மலை யாருன்னா கிறிஸ்துவானவர். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. ஹalleluya. வெட்டி எடுக்கப்பட்டன கிறிஸ்துவினுடைய பாடுகளின் வழியாக நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்டன பாடுகளின் வழியா இருக்கும்போது கிறிஸ்து ஒரு நாள் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டார். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. ஹalleluya. இந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்து தான் அந்த கண்மலை. அவ கண்மலையானவரே அப்படின்னு போடணும். தாவீது சொல்றார், நீரே என் கண்மலை, என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகம், என் ரட்சண்ய கண்மலை இல்ல ரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் 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 சொல்றாரு பாருங்க. கண்மலை. அல்லேலூயா சொல்லுங்க. கண்மலைன்ற போது நல்லா யோசிச்சு பாருங்க, அதை அசைக்கவே முடியாது. அதான் தாவீது சொல்றாங்க, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை, நான் நாடுவதில்லைன்னு சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவரை தான் அஸ்திபாரமா வச்சுக்கிறான். அதே மாதிரி இங்க என்ன இருக்குது? அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் சொல்லுங்க எல்லாரும். புத்தியுள்ள மனுஷன். எப்பயுமே புத்தி உள்ள ஸ்திரீனே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்கல்ல. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இதே காது புளிச்சு போயிடுச்சு. இந்த மனுஷனா ஒண்ணுதான், மனுஷி இந்த இடத்துல ஒண்ணுதான். புத்தி உள்ள மனுஷி. ஹலோ, கப்பிள்ஸ்லாம் வேற மாதிரி சொல்றீங்க, இவ்வளோதாங்க சொல்றாங்க. புத்தி உள்ள மனுஷன்ற இடத்துல ஓ பிரதர்னாலும் ஓ சிஸ்டர், புரியுதுங்களா? ஓ மனுஷன்ற இடத்துல ஓ மனுஷியே. ஹalleluya. அப்போ புத்தி உள்ள மனுஷன் அப்படின்றது காமன் ஜெண்டர்ல இருக்கு. புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அப்போ ஏன் அதை ஒப்பிடுறாரு? அதை அமைதியாக எல்லாம் கவனிக்கணும். 24 to 26 வரையில. 24 வாசிச்சிட்டீங்க, 25
பெருமழை சொரிந்து பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த அதுங்கிறது எதுமா? அந்த அதுங்கிறது எது? என்ன ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த இப்ப சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எல்லாம் நான் நடப்பேன்ற ஒரு அஸ்திபாரமான வார்த்தையானவர் ஆகிய கிறிஸ்துவின் மேல நீங்க அஸ்திபாரமா நீங்க கட்டப்பட்டு நீங்க அந்த அதுங்கிறது யாரு? நீங்களும் நானும். ஆமென். அவ கட்டப்படும் பொழுது என்னெல்லாம் வருமா? பெருவெள்ளம் வரும். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எவ்வளவு வேகமா அடிச்சா கூட, எவ்வளவு புயல் அடிச்சாலும், வெள்ளம் வந்து தண்ணி மோதி அடிச்சாலும், நீ கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தில் நின்னா உன்னை யாருமே அசைக்க முடியாது. இந்த பெரும் கண்மலைன்றது கிறிஸ்து. பெரும் வெள்ளம், பெரும் இரைச்சல் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க வாழ்க்கையில மோதி அடிக்கிற பிரச்சனைகள். பிரச்சனை இந்த உலகத்துல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிரச்சனைக்கு இங்கிலீஷ்ல என்ன? பைபிள்ல ப்ராப்ளம்ங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. பைபிள்ல இங்கிலீஷ் வெக்காபுலரியில் ப்ராப்ளம்ங்கிற ஒரு வார்த்தை, பைபிள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷனில் ப்ராப்ளம்ங்கிற ஒரு வேர்டு எப்படி எழுதி வச்சுக்கிறாரு பாருங்க நம்ம காடு. ப்ராப்ளம்னு நீங்கள் பைபிளில் தேடுங்க பார்ப்போம். தேடிட்டு என்கிட்ட வந்து சொன்னீங்க. வேத பண்டிதர்கள், நான் கண்டுபிடிக்கல, நான் நிதானிச்சு தேட முடியல, இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம்ங்கிற ஒரு வார்த்தையே எதில் இல்லை, ஆனால் பைபிள் படிக்கிற ஆள்கிட்ட இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருவெள்ளம், பெருங்காற்று மோதி அடிக்கும் பொழுது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நீ அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தனா நீ என்ன செய்ய மாட்ட? அங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. என்ன எழுதிருக்கு? விழல. இப்ப நல்லா கேட்கணும். இதுல இருந்து தான் ஒரு வேர்டு நான் சொல்ல போறேன். விழவில்லை. சொல்லுங்க எல்லாரும். ஏன் விழல? சரி, இல்லை கொஞ்சம் ஆடலாமே. அது எப்படி இருக்குது? ஸ்ட்ராங். சொல்லுங்க எல்லாரும். எப்படி இருக்குது? வெள்ளம் வந்து வேகமா அடிக்குது. இப்போ எங்க எவ்வளோ பெரிய கட்டடங்களே என்ன ஆயிடுது? புயல் காற்றுல இடிஞ்சு விழுந்துருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? காத்தடிச்சிச்சு, மரம் வந்து வீட்டு மேலே விழுந்து செவுறு விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. நல்லா அதெல்லாம் கட்டடம் கல்லில் தான் கட்டிருக்கிறாங்க, சிமெண்ட் வச்சு தான் கட்டியிருக்காங்க, நல்ல பெரிய பெரிய நிபுணர்கள் தான் கட்டியிருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் அது என்ன செய்யுது? விழுந்துருது. ஏன் விழுது? ஐயோ கடவுளே, ஸ்ட்ராங் இல்லைங்க. அது வந்து அந்த அந்த ஸ்ட்ராங் இந்த பெரும் வெள்ளத்தோட ஸ்ட்ராங்கோட கம்மியா இருக்குது. ஹலோ, பெரும் வெள்ளத்தினுடைய சீரல், அலையினுடைய கொந்தளிப்பு, பெரும் காற்றினுடைய பலம், அதோட பவரோட, ஹலோ, இந்த நிக்கிற ஆள் இருக்குது பாருங்க, இந்த கண்மலை நீங்க தான் அது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. இந்த அதுங்கிறதெல்லாம் என்னது? அந்த வீடுங்கிறதெல்லாம் யாரு? நான், நீங்க. அது மோதி அடிச்சாலும் விழ மாட்டான். அப்படின்னா ஏன் விழ மாட்டான்? சிலதெல்லாம் விழுதே. ஏன்? அது ஸ்ட்ராங்கா இல்லை. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா இல்லை இருக்குது. ஆனா என்னவா இல்ல? ஸ்ட்ராங்கா இல்ல. எல்லாரும் சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த சாப்டர் எழுத குறிக்கிற பரிசுத்த ஆவியான எனக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும். பராக்கிரமம் என்னது? மைட்டி பவர். அதனாலே அல்ல, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவராலே உனக்கு எல்லாம் ஆகும். ஆகும்னு இல்லை, எல்லாமே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெளியில இருக்கிற பிரச்சனைகளை விட உள்ள ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் பலசாலியா இருக்கணும் உங்களுக்கு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த சாப்டர் எத்தனை தடவை நம்ம படிக்கிறோம்? ஆமென். எத்தனை தடவை பைபிளை முடிச்சிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆனா அந்த வெளிப்பாடு தெரியாம நம்ம அது உள்ளுக்குள்ள இருக்கிற மெசேஜ் தெரிஞ்சுக்காம நம்ம வாசிக்கிறதுல அர்த்தம் இல்லை கிறிஸ்தவ ஜீவியத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏன் அது வந்து விழல? ஏன் விழல?
இதோட ஸ்ட்ராங்ல இல்ல, அந்த அஸ்திபாரம் இருக்குது பாருங்க, அது ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆமென். அஸ்திபாரம் இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்குது? அப்ப அந்த அஸ்திபாரத்தின் மேல அழகா அது என்ன பண்ணிருக்குது? கட்டப்பட்டிருக்குது. அப்ப கிறிஸ்து என்ற கண்மலையாக கிறிஸ்துவின் மேல நீ அழகா கட்டப்பட்டிருக்கிறங்கிறது இருந்தன்னா இந்த வெளியில இருந்து சீர்கிற எதுவுமே உன்னை பாதிக்கவே பாதிக்காது. அப்போ அதன்படி நீங்க நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு பேர் தான் என்னன்னா புத்தி உள்ள மனுஷன். புத்தி உள்ள மனுஷன். அடுத்தது பாருங்க, 2 பேர் இருக்கு, புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். நான் சொல்லிய எந்த வார்த்தைகள் இந்த 7வது சாப்டர்ல இருக்கிற மட்டுமே சொல்லுங்க, இந்த ஹோல் பைபிள்ல கூட வேணாம். ஹலோ, 7வது சாப்டர்ல இந்த வசனத்துல இருக்கக்கூடியது தான் சொல்றாரு, இந்த மலை பிரசங்கத்துல பேசுறது. அல்லேலூயா. நான் சொல்லிய இந்த கேட்டு பாத்தீங்களா, 2 கம்பேரிசன் இருக்கிற. ஒருத்தர் என்ன சொல்றாரு? செய்கிறவன், செய்யாதவன். செய்கிறவன் சொல்லுங்க எல்லாரும். செய்யாதவன். செய்கிறவன் யாரு? சரிக்கா, அவன் பேர் என்ன? சிம்பிள், அவன் பேரே இல்ல. புத்தி உள்ள மனுஷன் தான் அவனுடைய டெசிக்னேஷன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள மனுஷன். செய்யாதவன் யாரு? இங்கிலீஷ் என்ன இருக்கு? ஃபூல். ஒருத்தனை ஃபூல்னு சொல்லுங்க, அரைஞ்சிருவோம். முட்டாள்னு சொல்லுங்க, பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பைபிள் உங்களை பல தடவை சொல்லுது முட்டாள். ஏன்? இவர்களின்படி செய்யறோமா நம்ம? அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். கேட்கறது அவரை கேட்டா போதும். அதாவது அவரிடத்துல கேட்கிறோம், அவரையே கேட்கணும். அதான் நான் சொல்றேன். அவரிடத்துல என்ன கேட்கிறோம்? தப்பே கிடையாது. எனக்கு வீடு வேணும், தப்பு. குழந்தை வேணும், தப்பு இல்லை. வேலை வேணும், மனைவி வேணும், புருஷன் வேணும், பிள்ளைகள் வேணும், உத்தியோகம் வேணும், சம்பாத்தியம், எல்லாமே ரைட்டு. ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் இன்னும் ஒண்ணு கேட்பாரு. இன்னும் ஏதாவது கேட்கிறாளா? அவரையே கேட்கணும். ஆமென். உங்களுக்கு பைப்பு போட்டு கொடுத்தா போதுமா? குடத்துல தண்ணி கொண்டு வந்து வச்சா போதும். பைப்பை போட்டுட்டா எப்பயுமே பிடிச்சிக்கலாம். ஆமென். என்ன சொல்றீங்க? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இவைகளை கேட்டு செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை எதுல கட்டிருக்கிறான் பாருங்க. அங்க வெளியில அழகா பட்டு சாரி, ரேமன்ஸ், வெளியில பெரும் காற்றடிக்கும் போதுதான் தெரியும். ஹல்லேலூயா. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. காடை தவிர யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அந்த காற்றை அடிக்கும் போதே அடியோட வேரோட விழக்கூடாது. பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று அடிச்ச உடனே அந்த புத்தி இல்லாத மனுஷன் கண்மலையாகிய கிறிஸ்துவில் போடாதபடினால மணல் அந்த கடற்கரை பகுதிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இந்த ஒரு அலை வந்த உடனே அந்த மணல்ல இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படி விளையாடுறதுக்கெல்லாம் இதை கட்டிட்டு ஒரு அலை வச்சுட்டு டாமால் நல்லா ஓடிடும். ஆமென். வாட் மேக்ஸ் யுவர் லைஃப் டிஃபரன்ஸ்? உன்னை வேறுபட்டவங்களா உன்னை பார்த்து இந்த சொசைட்டியில் கனம் பண்ணுறதுக்கு வெளியரங்கமான நம்முடைய ட்ரெஸ்ஸிங், வெளியரங்கமான நம்முடைய பதவி, வெளியரங்கமான நமக்கு இருக்கிற செல்வாக்கு உனக்கு ஒரு டிஃப்ரென்ஸை தோற்றத்தில் காட்டும். ஆனால் ரியல் டிஃப்ரென்ஸ் த இன்னர் மேன்ஸ் ஸ்ட்ரென்த். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய உள்ளான மனுஷன்ல நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய டிஃப்ரென்ஸை காட்டும் சொசைட்டியில். ஒரு பிரச்சனை வரும்போது அல்லேலூயா, வீக் பர்சன் அப்படின்னா லீனாக இருக்கிறாங்க, வீக்காக இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. வீக்குன்றது எதை பொறுத்தது இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா வாட்டம் சாட்டமாக இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் மேன். நோ நோ நோ, அதை பொறுத்து பைபிள் உங்களை வீக் ஸ்ட்ராங்னு சொல்லலை. ஆமென் ஆமென். நீங்க ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும்னு பைபிள் சொல்லி. இதுல இருந்து என்ன கீவேர்டு தெரியுங்களா? நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்றது தான். என்ன பெருவெள்ளம் வந்த போது விழுந்து போகலைன்னா அப்ப எதிர விழுந்து போக வைக்காது, ஸ்ட்ராங்கா நின்னா விழுந்து போக வைக்காது. அப்ப இது எதை குறிக்குது? நீங்க கர்த்தருடைய ஆவியில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு குறிக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன பண்றது? காம்ப்ளான், பூஸ்ட், என்ன குடிக்கணும்? வார்த்தை தினம் படிக்கிறவங்க பரிசுத்த ஆவியானவரை கேட்டு நடங்க. பரிசுத்த ஆவியானவர் வருது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் கிடைச்சிருக்கு?
பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கிறார். 3 நபர் இல்ல. இப்ப இன்றைய நாள்ல பிதாவினிடத்துல நீங்க கடந்து போறதுக்கு வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஹைலைட்லாம் அவர் யாரை பண்ணுவாரு? ஜீசஸ் தான் பண்ணுவாரு. ஜீசஸ் தான் பரிசுத்த ஆவியை உயர்த்துவார். ஆமென். வார்த்தையானவரை தான் உயர்த்துவார். அப்ப இன்னைக்கு யாரு வேணும் உங்களுக்கு? நமக்கு வேற யாரோ நம்மளை கை விட்டாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. யாரோ எனக்கு இதை செய்யல அதை செய்யலங்கிறோம். யாருமே யாராலையுமே தேற்ற முடியாத, ஹல்லேலூயா, ஆற்ற முடியாத பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துட்டா போதும். அப்ப நீங்க முந்தி செஞ்சுக்குவீங்க. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை நீங்க முதல்ல செய்வீங்க. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல பிரவேசிக்க ஆரம்பிப்பீங்க. அவரை தான் கேட்பீங்க. அவரிடத்துல கேட்க மாட்டீங்க, அவரையே கேட்பீங்க. அவரிடத்துல கேட்கறது தப்பு கிடையாது, அவரையே கேட்கறது தான் முக்கியம்னு சொல்றோம். ஆமென். அப்ப நீங்க இப்படி கேட்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வார்த்தையில சொல்லுங்க. நன்மை கிடைக்கும். ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஏன் அங்க வந்து பெருமழை பெருவெள்ளம் வருது? அதெல்லாம் உன்னை மோதி அடிக்க ரெடியா இருக்கு. இந்த பெருவெள்ளம் பெருங்காற்றெல்லாம் உங்களை என்ன செய்ய ரெடியா இருக்கு? கஷ்டப்பட்டு கடன்ல உண்டாக்கி கஷ்டத்துல உண்டாக்கி உங்களை வந்து முன்னும் பின்னு நெருக்கி முன்னாடி வந்து செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, வலது பக்கம் வழி இல்லை, இடது பக்கம் வழி இல்லை, அப்படி ஒரு நெருக்கத்தில் கொண்டு உங்களை விட்டுரும். இதே நீங்க கண்மலையாகிய கிறிஸ்துவினில் நீங்க அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தீங்கன்னா அந்த பார்வோன் சேனை அவர் போய் ஒரு பழத்தை கீழ்காட்டுனால முறியடிச்சிருவார். இல்ல அந்த நேரத்தில் ஒரு மோசை அனுப்பி அந்த கோலை ஓங்கி செங்கடலை பிளக்க வைப்பார். ஆமென். இன்னைக்கு சாத்தானுடைய மிக தந்திரமான ஒரு ட்ரிக்கி ஃபெலோ. சீட்டன் எப்படிப்பட்டவனா? ஹி இஸ் வெரி ட்ரிக்கி ஃபெலோ. அவனோட எந்த பவர்ல ட்ரிக்கா தந்திரமா செயல்படுறது தான். ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் நான் அந்த தந்திரத்தை தெரியணும்னா உங்க பலத்துல கிடையாது. வெளியரங்கமா நீங்க ஒரு வீக் சோலா தெரியலாம். பூ அப்படின்னா இப்ப ரீட்டா உழுவுற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க எவ்வளோ சேலஞ்சஸ் இது பண்ணியிருக்காங்க. என்னையும் அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. ஒரு கேன் தண்ணி கூட நம்மளுக்கு தூக்க முடியாது. இந்த கொடக்கல் இதை தூக்க முடியாது. ஆனா ஐ எம் ஸ்ட்ராங் இன் காட். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த தூக்கிறத வச்சு வெளியரங்கமான தோற்றத்தை வச்சு ஸ்ட்ராங் கிடையாது, ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒரு ஆளை எப்படி நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஆவியில ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு பார்க்கணும். ஆமென் சொல்றீங்களா? அப்ப இந்த ஆவியில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா யார் வேணும் உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜென்டில் ஸ்பிரிட். அவர் என்ன ஸ்பிரிட்? ஜென்டில் ஸ்பிரிட். அதனால அவரு இப்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன், உள்ள இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா நான் உள்ள வரக்கூடாதுன்னு அர்த்தம். வெளியில வந்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி அப்புறம் பார்க்கலாம்னா என்ன அர்த்தங்க? ஐயோ வாங்க 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை உள்ள கூப்பிடுறது அர்த்தம். இவங்க வெளியில வந்தாலும் சிரிச்சு தான் பேசுறாங்க, உள்ளவங்களை கூப்பிட்டாலும் சிரிச்சு தான் பேசுறாங்க. ஆனா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான், ரொம்ப ஜென்டில் ஸ்பிரிட். அவர் வாங்கன்னா தான் வருவாரு. நீ எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து பரிசுத்த ஆவியானவரை வாங்கன்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்க பாப்போம். ஆனா மற்றவங்கள வாங்க சிஸ்டர், வாங்க ஆன்டி, வாங்க அக்கா எல்லாம் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் இன்வைட் பண்றாங்க சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் இன்வைட் பண்றோம் நம்ம? பொல்லாத காலங்கள் இனி வருகிற காலம். ஆமென். நீ அவரை கேட்டனா அவர் எதுக்கு ஈக்குவல்? எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்காரனர். நான் சொன்ன ஏற்கனவே லூக்கா 11:13 7 மாத்யூ 7 பரிசுத்த ஆவியானவர் தான் நன்மையானவர். நன்மையானவர். நன்மையை கேட்கணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் எல்லா நன்மையும் உனக்கு தானா வந்துடும். சரி, இந்த ஸ்ட்ரென்த் இது எதற்கு? இது என்னுடைய அஸ்திபாரமான மறைஞ்சிருக்கிற செய்தி என்னன்னா ஸ்ட்ராங். ஆமென். நீ ஸ்ட்ராங்கா நிக்காதபடி எழுத்து நிற்கும் இந்த உலகம். நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹவு டு ஸ்ட்ரெங்தன் த ரிலேஷன்ஷிப். நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த வசனத்தின்படி வந்தீங்கன்னா நீங்க யாரு மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும்? கிறிஸ்துவின் மேல். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல். ஆமென். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியானவர். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் அல்ல. பேருக்கு வேணா பேர் வச்சுக்கலாம், கிறிஸ்தவங்க பேர் வச்சுக்கலாம். ஜான் வில்லிங்டன்வாங்க, கிரஹாம்வாங்க, அப்படின்வாங்க. புரியுதுங்களா? பேர் எங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பேன். இந்த பேர்லாம் எங்க கண்டுபிடிச்சு? ஒருத்தர் விடாம பிரமாதமான பேர் வச்சிருப்பாங்க கிறிஸ்தவ பேர்கள். இது என்ன பேர்? இது ஒரு மிஷனரி பேருன்னுவாங்க. இது பைபிள்ல இருக்கு, இன்னொரு பேர் இருக்கு, ஹீப்ரூல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஏங்க நீங்க விநாயக மூர்த்தின்னு வச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. ஹலோ. ஆனா நீங்க இன்னர் மேன்ல எப்படி அவரோட ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
உங்கள் பேரில் இல்லை. அல்லேலூயா. உங்கள் வெளி தோற்றத்தில் இல்லை. இந்த சாப்டர் எதை குறிக்குன்னா, நீங்கள் தேவனோட ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு குறிக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக நிற்ப. ஸ்ட்ராங் லைஃப். கம் ஆன் எவரிபடி சே ஸ்ட்ராங். இந்த ஸ்ட்ராங் லைஃப்பை நீங்கள் எப்படி உண்டாக்கலாம்? இந்த சாப்டர் உங்களுக்கு தெரியும். இதுக்கு மறைஞ்சிருக்கிற செய்தியை, மறைவாக இருக்கிற வெளிப்பாடை நான் சொல்கிறேன். எப்படி உண்டாக்கலாம்? இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஏதாவது ஒன்று உண்டாக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? இந்த புடவை வாங்கினா ஒரு 5000 வேணும். இந்த வாட்ச் வாங்கினா ஒரு 5000 வேணும். இந்த தோடை வாங்கினா ஒரு 5000 பார்த்துங்க. இப்போ 5000த்துக்குலாம் வாங்க முடியாது, 20000 வாங்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒன்று நம்ம பெற்றுக்கொள்ள ஒரு கிரயனை ஒன்று செலுத்தணும். இந்த ஸ்ட்ராங் லைஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு டைம் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? நமக்கு ஏது நேரம்? நமக்கு ஏது நேரம்? ஏது நேரம்? நேரத்தை கொடுத்தவர் காலங்களை உண்டாக்கின தேவனுக்கு நேரம் இல்லையே. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு எந்த நான் கண்மலை மேலே தான் போட்டிருக்கிறேங்கிறது எதில் தெரியும்? அந்த பெருவெல்லம் வரும்போது தான் தெரியும். பெருங்காற்று அடிக்கும் போது தான் தெரியும். அவனுடைய டாக்கு, அவனுடைய வாக்கு, அவனுடைய பிஹேவியர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதல்ல நீ செய்ய வேண்டியது உனக்கு கிரயம் கொடுக்க தெரியணும். யாரோட இருக்க? தேவனோட இருக்க. உன்னோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கவனிங்கிறார். உன்னோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? வாட் இஸ் யுவர் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்? டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் வித் காட். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதிங்க இது. உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரிதான், எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சரிதான், ரொம்ப முக்கியமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காரியம், ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். பண்ணி ஆகணும். எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. சும்மா நடந்துக்கிட்டே பண்ணுறது. செகண்ட் ஹேண்ட் டைம் அவர் கொடுக்கணும்னா, ஏதாவது உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒய்ஃப் வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? என் ஒய்ஃப் ஒரு செகண்ட் ஹேண்ட் சந்தோஷமாக சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தான் சாய்ஸ், ஒன்று தான். அதை நீங்கள் செகண்ட் ஹேண்ட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரே தேவன் தான், அவருக்கு நீங்கள் செகண்ட் ஹேண்ட் டைம் கொடுப்பீங்களா? சொல்லுங்கள். கொடுப்போமா? நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரு செகண்ட் ஹேண்ட் ரிலேஷன்ஷிப் காடோட வச்சிங்கன்னா சிரிப்பாங்க சாத்தான். சாத்தானுக்கு என்ன தெரியுமா? ஜெபி, நல்லா ஜெபி, பைபிளை படிச்சுட்டே அழுவு, மீட்டிங்காக போ, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. எவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு டைம் கொடுக்கணும். ஏன் இந்த இடத்துல வெறும் கண்மலையின் மேலே நீ கட்டப்படணுன்னு இருக்கு? ஸ்ட்ராங்காக இருப்ப. அப்பதான் நீ அவரோட இருந்தன்னா உனக்குள்ள இருக்க வசனம் சொல்ல தெரியும். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனு எனக்குள்ள இருக்கிற பெரியவனு வசனம் சொல்றது மட்டும் இல்லை. ஆமென். வசனம் சொல்றது மட்டும் இல்லை, அந்த வசனத்துல வசனம் வாங்கி கண்மலைக்குள்ள நீ அஸ்திபாரம் போடணும். அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன செய்வான் ஒருத்தன்? உலக பிரகாரமா மண்ணை நோண்டுவான். அஸ்திபாரத்துக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். பார்த்துருக்கிறீங்களா? டிக்கிங் ஒர்க்கு. அதில் கவனம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. பாலியங்கிச்சோங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் தன்னுடைய டிரைவரோட அவர் டிராவல் பண்ணும்பொழுது பார்க்குறாரு எதை? பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை. அப்படியே கார் நிறுத்து பண்ணிட்டு என்ன செய்கிறாராம்? நிறுத்தி பார்க்குறாராம். பார்த்தா அந்த டிரைவர்கிட்ட எப்பா போன தடவை போகும்போது இந்த பில்டிங் அழகாக இருந்தால் நான் லைட் எரியலையப்பா. அடுத்து டிராவல் பண்ணும்போது பார்த்தா அப்போ பில்டிங்கை ரொம்ப அழகாக கட்டியாச்சுங்க. ஆனால் அந்த பில்டிங்கை அவ்வளோ அழகாக வெளியில் கட்டுறதுக்கு ஏற்ற அஸ்திபாரம் போடாதனால அந்த நிபுணர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க? இன்ஜினியர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க? இந்த கட்டட ஆட்டி எனி டைம் விழலான்ட்டாங்க. ஆனால் வெளியில் எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக இருக்கு, நம்மள மாதிரி. அல்லேலூயா. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? உனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னா நீ வேற, அவர் வேற. பேருக்கு கிறிஸ்தவங்க, பேருக்கு நான் சர்ச்சுக்கு போகிறேன், பேருக்கு நான் ஒரு பெரிய சர்ச்சுக்கு போகிறேன், பேருக்கு எங்கள் சர்ச்சு சின்னது, இதெல்லாம் தேவையே இல்லை. அல்லேலூயா. ரொம்ப the most important in your life is to establish the relationship with God. ஆமென். ஒரு கோடி ரூபாய் பக்கத்தில் இருக்கு, பரிசுத்தவான்கள் வேணா, பரிசுத்தவான்கள் தான் முக்கியம். ஆமென். எத்தனை பேர் இதில் விரும்பி கேட்குறோம் சொல்லுங்க? ஒரு ஜபத்துக்கு பதில் இல்லைன்னா பாருங்க, அவங்களும் என்ன மாதிரி தாங்க ஆரம்பிச்சாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க.
அவங்களுடைய ரகசியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவங்க எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க தேவனோட எவ்வளோ கனெக்டடாக இருக்காங்கன்னு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கும்னா டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப். ஆமென். பைபிள் தூக்குறது இல்லை, அதன்படி நடக்க விரும்புறது. நடக்கலாம் நம்மளால முடியாதுங்க. நான் சொல்கிறேன், உன் கன்னத்தில் அடித்தா வலது கன்னத்தில் அடித்தா இடது கன்னத்தை காட்டுங்கிறாரு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வலது கன்னத்தில் ஒருத்தன் அடிக்கவே முடியாதுன்றேன். அடிக்க முடியுமான்னு நான் செஞ்செல்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. வலது கன்னத்தில் அடிக்க முடியுமா இவங்கள? நான் இப்படி அடிச்சேன்னா இவங்களை எந்த கணத்தில் நான் அடிக்கிறேன்? இடது கணத்தில் தான் ஒருத்தங்க அடிக்க முடியும். ஆனால் வலது கணத்தில் எப்படி அடிக்க முடியும் தெரியுமா? பின்னாடி மறைஞ்சிருந்து அடிக்கலாம். பின்பக்கமாக வந்தால் இந்த கைக்கு வாட்டமாக இருக்கும். பின்னாடி இருந்து இவங்களை அரைங்க, பின்னாடி இருந்து இவங்களை அரைங்க. அது தடவாதீங்க, சொல்லி அடிங்க. அவங்க இப்போதான் வலது கணத்தில் அடிக்கிறாங்க. இப்போ மறைஞ்சிருந்தே உனக்கு அண்டர் கிரவுண்ட் பண்ணுறவனை கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலது கணத்தை அடித்தா உடனே திருப்பி இருந்தாங்க இன்னொரு கண்ணம் இங்கே இருக்கு பாருங்க, இதில் அடிங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணுங்கிறார். ஆனால் நீ இடது கணத்தையும் காமிச்சா அவன் கூண்டோட அவன் காலி. கர்த்தர் பார்த்துக்கு வருது. ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்குறாரு? வலது கணத்தை காட்டும் போது இப்படி இடது கணத்தை காட்டுற அளவுக்கு நீ இருக்கியா? காரி துப்பப்பட்டாருங்க அவர் நிர்வாணமா தொங்கினாருங்க. நீங்க அழகா உடுத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட, நிஜமா நீங்க நிர்வாணமா தொங்குனீங்களா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவர், நிஜமாவா? எவ்வளோ வசனம் பேசி என் காதில் எழுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அடிக்கடி அந்த கேள்வி கேட்பேன். செய்தி கொடுக்கும்போதெல்லாம் இப்படி நிறைய பேர் அதை அந்த நிர்வாணமாக தொங்கினாருங்கிறது ரொம்ப சொல்கிறாங்களே. ஆனால் காடு நிஜமா எப்படி காமிச்சா தெரியுமா? இந்த பக்கத்தை காட்டுறாரு. இந்த இடுப்பில் எதுவுமே இல்லை. இடுப்பு வஸ்திரத்தில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நாடா விட ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் அநேக பெண்கள் பார்க்குறாங்க. அவங்களாம் தூரத்தில் அவரை நிர்வாணமாக தொங்கும்போது அவருடைய உள்ள துக்கப்படணும் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு படித்து பார்த்துருக்கீங்கன்னா அழுவீங்க. அவருக்காக நீங்கள் எதை வேணால் சாதிப்பீங்க. அவருக்காக என்னத்துக்கு எதை வேணால் நீங்கள் தாங்குவீங்க. அப்படின்னா நீங்கள் பழக ஆரம்பிச்சுன்னா அவர் என்ன தெரியுமா? ஏன் யாருக்கிட்ட வந்து வேலையை காட்டுற? அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். அவருடைய வலது கரத்தை நீட்டும் பொழுது சத்துருக்கள் காணாமல் போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல உங்கள் சத்துருக்கள் பறந்து போவார்கள். காற்றிலே பறக்கடிக்கிற பதரை போல ஒன்றுமில்லாமல் போவார்கள். தெரியுமா உங்களுக்கு? எங்க வீக் இருக்கு? அங்க அவரோட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல தான் நம்ம வீக்கா இருக்கணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென். ஸ்ட்ராங்கா இருக்கணும். சொல்லுங்க பக்கத்துல. ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன வேணும் சிஸ்டர் சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா இருக்க என்ன வேணும்? டைம்ன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாதான். ட்ரெயினுக்கு ஒரு டைம் இருக்கு, ஃப்ளைட்டுக்கு ஒரு டைம் இருக்கு, இருக்கா? ஸ்கூலுக்கு ஒரு டைம், காலேஜ் டைம் என்ன, ஒர்க்கிங் டைம் என்ன, ஆஃபீஸ் டைம் என்ன? வாட் இஸ் யுவர் டைம் வித் காட்? அது எப்போன்னு படிச்சுக்கலாம். பைபிள் எப்போன்னு அவரோட கொரட்டை விட்டு நல்லா தூங்கலாம். அவர் மன்னிச்சிருவாரு, மன்னிப்பாரு, எல்லாம் செய்வார். வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா பரிசுத்தாவினர் அவருக்கு எதோட வேர்டு இருக்கு? பரிசுத்தாவினருக்கு என்ன வார்த்தை இருக்கு? நன்மைங்கிற வார்த்தை தான் இருக்கு. உன் வாழ்க்கையில் நன்மை நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் இல்லை உன்கிட்ட. வெரி சிம்பிள். இல்லை, அவ்வளோதான். பெருவெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. கொரோனா நடந்து என்ன நடக்குது? வெளியில் நாங்கள் ஊழியத்துக்கே போகல, ஆனால் என்னுடைய தேவையில் ஒன்று கூட சந்திக்கப்படாமல் இல்லை. ஆமென். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10-12 மாசத்துல ஃப்ரீ ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்கு சப்ளை. எப்படி? பரிசுத்தாவியர் சப்ளையர். I am not the demander, but he is a supplier. Hallelujah. Even நீ டிமாண்ட் பண்ணா கூட அவர் சப்ளை பண்ண ரெடியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கறத குறித்து ஒன்னாவது பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க செலுத்த வேண்டியது கிரயம். அந்த கிரயம் என்னது? ஒரு காணிக்கை நோகாம 10,000 ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறலாம் ஒன்றும் அதில் ஒன்றும் உங்களுக்கு வலிக்கப்பட்டது கிடையாது. ரெண்டாவது அதை கொடுக்கும்போது நம்மளை அடிச்சுடுவாருன்னு கொடுக்குறது சிலர். அது மாதிரி நீ கொடுக்கணும். அதாவது அவர் சொல்ற உற்சாகமாய் கொடுக்கறதுல நான் பெரியம்மா இருக்கேன். நான் பணத்தை நம்பி வாழல, நான் கர்த்தரை நம்பி வாழ்றேன்னு சொல்றது அது. அந்த ஆக்ட் எதுக்கு அடையாளம்?
நான் கர்த்தரை நம்பி வாழ்றேங்க, இந்த பணத்தை நம்பி நான் வாழலைங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த டைத்து ஆஃபரிங்லாம். ஆனா அதையும் தாண்டி காட் எதை இருப்பேன், உன் டைமையே நீ எனக்கு கொடுக்கல. பிரைம் மினிஸ்டருக்கு 24 மணி நேரம் தான், ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு 24 மணி நேரம் தான், ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு அதே 24 மணி நேரம் தான், உங்களுக்கு எனக்கு அதே 24 மணி நேரம் தான். எப்படி, ஹவு டு ஸ்பெண்ட் த டைம், ஹவு யூ ஆர் வேஸ்டிங் த டைம், ஹவு யூ ஆர் ஸ்பெண்டிங் த டைம்ன்றதை கொஞ்சம் பாருங்க. இதுக்கு கிரயம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் நீங்க நான் எழுதி கொடுக்குற பார்க்க மாட்டீங்க. நீங்க அங்கேயே இருந்தாலும் உங்களை செட் அப்பார்ட் பண்ணிக்குவீங்க, அதோட விடுவிச்சுக்கிட்டு நீங்க கர்த்தரோடயே இருப்பீங்க. ஆமென் சொல்றீங்களா? மீதியான பாயிண்ட்ஸ்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களோட இருப்பார். Bless you.